பிக் பாஸ் வீட்டுக்கு போறீங்களான்னு யாரோ ஃபேனு அது கூட இன்ஸ்டால் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது எதாவது ரீல் போட்டுருந்தாங்க எடுத்து. எனக்கு புரியவே இல்லை சத்தியமா அதெல்லாம். இவங்க பண்ற பாலிடிக்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் ஓகே. இந்த பாலிடிக்ஸ் இடையில வந்து இந்த ஆள் எனக்கு புரியல. பச்சையா தெரியுது இவங்க பாலிடிக்ஸ். அமித் ஏன் அனுப்பலன்னு சொன்னா கூட அது காரணம் நீ கண்ணியோட விட்டுருங்களேன். வெளியே கான்ட்ரவர்சி அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஆன்லைன்ல ட்ரோல் நடந்துச்சு இப்படின்னா பேசுவானுங்களே வச்சுக்கேன். பட் ஆனா எனக்கு அமித் ஏன் எஃப்ஜே ஏன் இதெல்லாம் எனக்கு புரியவே தெரியும் சொல்றதுக்கு இல்ல. என்னங்க கான்ட்ரவர்சி கனி எனக்கு புரியல. கேட்டாதான் அதை ட்வீட் போட்டுங்கிறாங்களே உட்காந்து கனி அனுப்புன்னு கேட்டா. மார்பிஎஸ் பேசுங்க. குமார் ப்ரோ பேசிருங்க ப்ரோ. குமார் ரொம்ப நேரமா இருக்கீங்க. குமார் ப்ரோ பேசிருங்க ப்ரோ. இருக்கீங்களா குமார்? இருக்கு ப்ரோ. ரொம்ப அழகையா வருது ப்ரோ. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான அரோராக்கும் திவ்யாவுக்கும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாருங்க. அதான் நடக்கும். அரசியல் ப்ரோ அரசியல் அரசியல் யாருக்கு கொடுக்குறாங்களோ கொடுத்து தொலையட்டும் ப்ரோ. இனிமேல்லாம் அரசியல் நீங்க என்ன வேணா அவனுக்கோ கொடுக்கட்டும் ப்ரோ. ஆமா அந்த ஆளுக்கு பிடிச்சவங்களுக்கே கொடுக்கட்டும். அக்கா சுபாக்கா சாரி, இது ரொம்ப தப்பான விஷயம். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அதுக்குள்ள போக வேணாம். ஹூவர் யாருன்னா இருக்கட்டும் ப்ரோ. அவருதான் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொன்னார், நான் சொல்லல. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்துட்டும் தான் நான் சொன்னேன். பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது அதுல என்ன தப்பு இருக்கு? நான் அவரைதாங்க சொல்றேன். அது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் வேணாம், தப்பான விஷயம் சொல்றேன். பேசிக்கங்க தோழி, உங்க ஆதங்கத்தை கூட்டிக்கங்க. ஆனா நீங்க ஆதங்கத்தை தூக்கிட்டு போய் மத்தவங்க மேல வைக்காதீங்க. நான் சொன்ன விஷயம் பாருங்க. ஏன் அமித்துக்கு ஸ்டார்ட் தள்ளுன்னு கேளுங்க கூப்பிட்டு வச்சு. ஏன் கொடுக்கல அமித் அப்படி என்ன கிளிஸ்டா உள்ள? எனக்கு புரியல பண்றது. அமித்ஷா என்னமா அவரவ? ஏன்னா அமித்ஷா உள்ள அமித்ஷா ஒரு பாசிட்டிவ் ஆயிடுவாப்புல அதுன்னு அச்சே தெரியுது. அதுக்கப்புறம் நான் சொல்றது தெரியல ப்ரோ. எனக்கு ரொம்ப நான் திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாத்துலையும் ஃபேக்கா இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே ஸ்பேஸ்ல வந்து கண்டினியூஸா இருப்பேன். எனக்கு ஒர்க் இருந்துன்னு போயிட்டேன். சடனா அவன்கிட்ட ஷாக் ஆயிடுச்சு. நெஞ்சே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, எனக்கு எதுக்குன்னு தெரியல. எந்த வாட்டியும் இப்படி ரொம்ப எமோஷனலா ஆயிருக்க மாட்டேன். போன வாட்டி முத்துக்கு கூட இப்படி ஆனது கிடையாது. எனக்கு தெரியல. எனக்கு மத்த யாரையுமே நான் இப்ப பிளேம் பண்ண வரல. அதுக்கு கொடுக்க இதுக்கு கொடுக்கட்டு. ஆனா இவங்க முன்னாடிலாம் எனக்கு நான் தோத்து போயிட்டாரு அவரு. குமாரு அந்த நாய் தான். அந்த நாய் இன்னைக்கு என்னதான் பேசுறா தருவா ஒரு ஜாதி இருக்கு நாய். முன்னாடி தோத்து போயிட்டா. எங்கடா தோத்து போனாரு? ஒத்துக்கிடவே மாட்டேங்க. போங்க. ஏன் அவன் 45 நாள் வெளியே போனாயா? நம்ம 95 நாள் அங்க இருந்தாரு. 50 நாள் எக்ஸ்ட்ரா இருக்காரு. சரி இப்படி வச்சுப்போம். சரி குமாரு, சரி இப்படி வச்சுப்போம். ஒரு நிமிஷம் இப்படி வச்சுப்போம். சரி கடைசி டைம் வரைக்கும் போயிட்டு சேனல் டிசிஷன்ல இருக்கிறவங்க கொடுத்துட்டு அவர் ரன்னர் ஆக்கிருந்தா நீ என்ன டாப் 3 கூட வரலனா என்னப்பா பண்ணுவ? அவ்வளவு தூரம் போயிட்டு டாப் 3 வரலனா என்ன பண்ணுவ? அவருடைய குடும்ப சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வீக் அன்ஃபேர் எவிக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? தீபக் அண்ணாவெல்லாம் அப்படிதான்ப்பா எடுத்தாங்க. கூடவே வச்சிருந்து கடைசியில தள்ளி விட்டாங்கப்பா. தீபக் அண்ணாலாம் டாப் 5 நானா கண்டிப்பா நினைச்சேன். முத்துக்கு அப்புறம் அவர் தீபக் அண்ணா நினைச்சேன். நினைக்கவே இல்ல. முத்து வின்னரு, தீபக் ரன்னர் அப்படிதான் நாங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுதான்மா எல்லாரும் நினைக்கவே இல்ல. அப்படி என்ன பண்ணிருப்ப? குமார் அண்ணன் லைஃப்ல ஜெயிக்கணும்பா. அழாதடா. ஏய் நீ அழுதுனோன்னு அழுகு வருதுடா. அழாதடா தம்பி. குமாரு அழாத. தோத்து போறாங்க. இவங்க முன்னாடிலாம் யாருக்கு எனக்கு கானமலையில பாறை மாத்தினே இந்த மனுஷன்தாங்க. அழாதடா. இங்க ஒரு கூட்டமே இப்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் தோத்து போயிட்டாங்க. நான் தோத்து போயிட்டேங்க. என்னடா நீ தோத்து போயிட்டீங்களா? எனக்கு புரியல. சரி நாங்க சொன்னோம். அப்ப நாங்க கேட்ட 2 கேள்விக்கு நீ பதில் சொல்லு. அவரே கமெண்ட் எத்தனை ட்வீட் இருடா. அவரு நாங்க சொன்ன மாதிரிதான் திடீர்னு தெரியுமா? இருடா. அவரு பட்ட பேர் வச்சாங்க. நாங்க சொன்ன மாதிரி அன்ஃபேர் எவிக்ஷன் ரன்னர்னு ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பா? அதுக்கு பேர் தான் நம்ம தோத்து போறது. இது அவரா எடுத்த டிசிஷன். லைஃப்ல அவரா எடுத்த டிசிஷன். 2 டிசிஷன் இருந்துச்சு. ஒன்னு வின்னர், இன்னொன்னு கேஷ் பாக்ஸ். நம்ம யோசிச்சது அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? ஒருவேளை சேனல் நம்மளுக்கு கொடுக்காட்டி அவருக்கு அதுவுமே இல்லாம போயிருக்கோண்டா. அவர் சம்பளத்தோட வெளியில வந்திருப்பாரு. நம்மள யோசிக்கிறோம்ல. அவருடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும்ல.
நம்ம எல்லாருக்குமே அவர் வின்னர் ஆகணும், டைட்டில் வின்னர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா அவர் நம்ம போய் நம்ம நாளைக்கு அவரு சொல்றாரு, நான் என் பொண்ணுக்கு வந்து 3rd டேர்ம் ஃபீஸ் கட்டல, இஎம்ஐ கட்டல, 3 மாசம் வீட்டு வாடகை, இது போய் நம்மளால செய்ய முடியும் நீ நினைக்கிறியா? இந்த இடத்துல உட்காரலாம், ட்விட்டு போடலாம், வீடியோ போடலாம். அவர் குடும்பத்தை அவர் தான் பார்க்கணும். அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல லைஃப் இருக்கும். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகணும். அவரோட லைஃப்டா, அவரோட டிசிஷன் இது. நல்ல நான்லாம் உண்மையா நான் சொல்றேன். டைட்டில் வந்து நம்ம இத்தனை சீசன் பாக்குறோம். நம்ம நினைச்ச எத்தனை பேருக்கு அவன் டைட்டில் தூக்கி கொடுத்துருக்கான். அப்படி நடந்திருந்தா என்ன பண்ணும்? அதுதான் நம்ம தோத்து போறது. கடைசி அந்த நிமிஷம் வரைக்கும் அதெல்லாம் சுத்தமா தாங்கி இருக்க மாட்டேங்க. இப்ப நீனு டாட்டெல்லாம் அழும் போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்படின்னு என்ன பண்ணிருப்பீங்க? சண்டையா போட முடியும்? நம்ம போயிட்டு சேனல் கூட சண்டை போட முடியும்? என்ன பண்ணுவோம்? பாய்காட் விஜய் டிவின்னு போட்டு அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். அவ்வளவுதான் நம்மளால முடியும். இப்ப அப்படி கிடையாது. அவர் வெற்றி அவரே தீர்மானிச்சுக்கிட்டு தான் வெளியில வராரு. நீ அதை அப்படி எடுத்துக்கிட்டு போகணும். யார் தோத்து போனது? சேனல் நம்மள வெளியில அனுப்பல, ஓட்டிங் இல்லன்னு நம்ம வெளியில வரல, கார்டு கொடுத்து நம்மள வெளியில அனுப்பல, நாமளா வெளியில வந்திருக்கோம். யாரு யாரும் சொல்றது? நான் யாரையுமே அவங்க இவங்க வின்னரானா நான் எதுவும் இல்ல. இப்ப கூட என்னால லைவ் பார்க்க முடியல. அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை கூட பார்க்க முடியல. என்னடா நீ திரும்பி திரும்பி அழுதுன்றே? அழாதரா இல்லக்கா, இவங்க முன்னாடி தோத்து என்னால ஏத்துக்கிட்டே வந்தக்கா. இந்த நாய் முன்னாடிலாம் தோத்து போயிட்டாருக்கா. நான் பெற பேசுறேன். அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பாப்பாங்கடா. அவங்க நானே சொல்றேனே, டைட்டில் வின்னரே பார்த்தா கூட அப்படிதான் நினைப்பாங்க. டைட்டில் வின்னரே பார்த்தா கூட அந்த கப்பை பார்க்கும் போது அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். நீ அப்படி நினைக்கவே நினைக்காத. அழாத, முதல்ல அழாத. ஹாஃப் கேப் டிஎம் பாரு. இது இவங்க டாட் ரெக்வஸ்ட் காட்டுதா ஆஃப் கேப்? ஆஃப் கேப் தாத்தா தெரியுறாரா? ஆஃப் கேப் ஆஃப் கேப்பே இல்ல போல அக்கா. அக்கா half DM cap. DM அனுப்பிச்சு விடுக்கா அவருக்கு தாத்தாக்கு. ஏன்னா half தாத்தாக்கு cap டிஎம் அனுப்பி co-host விட்டுமா? வந்து இறக்கிட்டு சரி ஓகே, அவன் கோஹோஸ்ட் வந்து எடுத்துட்டு ஒபிட்டோ நீ என்ன இருக்கியா? சரண்யாக்கா அந்த இதுல இருக்கீங்களாக்கா? வரட்டுமா? அந்த இதுல வரட்டுமா? அந்த இதுல தரதா எனக்கு சஞ்சித் கோஸ்ட் வேணாம் மதனே, அந்த ஐடி தான் வேணாம் மதனே. அந்த இது இதுல சரண்யாக்கா தாத்தா ஃபாலோ பண்றாரு. சரண்யா சிஸ்டர் இருக்கீங்களா நீங்க? ஐயோ அவங்க பேசுறதே கேட்கலையே. அவங்க பேசுறது நமக்கு இருங்க, மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். கோகோஸ்டுக்கு மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் ஓகே பண்ணி கொடுத்துட்டியா? சரி அப்போ ஓகே. கொடுத்துருக்காங்க. அக்கா மாறுறீங்களா? கேட்கலக்கா நீங்க பேசுறது. ஓகே. மாறிட்டாங்களா? எங்க உங்க டாட் ஒரு நிமிஷம் இருங்க, நான் லிங்க் அனுப்புறேன். அதுல வாங்க, வெளில போயிட்டு கிளியர் கேட்சா கொடுத்துட்டு வெளில கூட வாங்க, அப்பதான் வரும். சரண்யா கேக்குதா? சரண்யா ஐயோ டாட் வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க கார்த்திக் bro, ஒரே நிமிஷம் அப்படியே லிங்க் அனுப்புறேன், அப்படியே வாங்க ப்ரோ. இது ரெக்வஸ்ட் எதுவும் காட்டல. ஒரு நிமிஷம் வந்து அமுச்சுக்கிறேன் பாருங்க. கிளியர் கேட்சா கொடுத்துட்டு வாங்க ப்ரோ, அப்பதான் வரும். இப்பயும் காட்டல. ஒரே நிமிஷம். ஓ 11 பேர் இருக்குமா? இல்ல இல்ல தாத்தா ஃபாலோ பண்றல நீ? சுபாகா பண்றேன் ப்ரோ, நான் அனுப்பிட்டேன். இன்னும் இது பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். டிஎம் டைரக்ட் ஸ்பீக்கர் அனுப்பிச்சீங்களா? அனுப்பிட்டேன், டைரக்ட் ஸ்பீக்கர் அனுப்பிட்டேன். ஓகே. என்னக்கா பிக் பாஸ் விக்னேஷ் வந்து கேஷ் பாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு மக்களே. ஆமாப்பா போட்டிருக்காரு, அதனாலதான் நான் அது போட்டிருக்கேன். தயவு செஞ்சு கைஸ், என்ன நியூஸ் வந்தாலும் சரி, நாளைக்கு நம்மளுக்கு வந்து இதுல வர வரைக்கும் ஓட்டு மட்டும் நிப்பாட்டாதீங்க. இது மாதிரி நிறைய ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. உண்மையா போய் எல்லாம் தெரியல, நீங்க ஓட்டு போட்டுட்டே இருங்க ப்ளீஸ், நிப்பாட்டிடாதீங்க.
ஆனா நிறைய ஐடி இப்பயே சைன் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு ரஞ்சித். எனக்கு சொல்றேன் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்பேஸ் போடவே எனக்கு பிடிக்கலக்கா, ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. இது இது வந்து எப்படியும் இதை வந்து ஏதாவது ட்ரோல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு திங்க் ஆகுது. என்ன ட்ரோல் பண்ணுவாங்க? ஒரு ஒரு சில பேர் அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்றாங்கல்ல, அதை எவனாவது ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க கமெண்ட்ல, இந்த மாதிரி சில பேர். இல்லடா, எனக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் புரியவே இல்லை. இத்தனை சீசனா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கோமோ அவங்க எத்தனை பேர் வினரா இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு ரன்னர் ஆக்கியிருக்காங்க, இதெல்லாம் இத்தனை சீசனா பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல ட்ரோல் பண்றதுக்கு என்ன இருக்கு? கேஷ் பாக்ஸ் தானே எடுத்துட்டு வராரு, அவர் ஒன்னும் ரன்னரா வெளியில வரலையே. நான் சப்போர்ட் பண்ணி இதாக்கா ஆளு தோக்குறாங்க. இது வரையும் நான் சப்போர்ட் பண்ணி யாரும் தோத்ததே இல்லை வேற. நான் வந்து ஆமா, தோத்ததுதான் இல்ல. இப்பயும் அவர் தோக்கலன்னு தானே நானும் சொல்றேன். இப்பயும் அவர் தோக்கல, அது அவரோட டிசிஷன் தானே. கவின் தோத்தனா ஜெயிச்சனா? அவர் தோத்துட்டா அதுதானே எனக்கு எரிச்சலா இருக்குது. நீங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றது எனக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. கவின் தோத்தனா ஜெயிச்சனடா? நான் கவின் ஃபேன் தான், நான் சொல்றேன் சொல்லுங்க. நீ வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற, நான் வேற மாதிரி பாக்குறேன். நான் கவின் ஃபேன் தான், எனக்கு பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஒரே நிமிஷம் இரு. எனக்கு என்ன தெரியுமா, ஒரு ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்ல பேர் இருக்காங்கல்ல, ஒரு முன்னாடி ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு, வேற எதுவுமே கிடையாது எனக்கு. எனக்கு அந்த 50 லட்சம்லாம் மேட்ரு கிடையாது, இந்த 18 லட்சமும் எனக்கு மேட்ரு கிடையாது. எனக்கு அந்த டைட்டில் வின்னர் அவரா இருக்கணும், அவ்வளவுதான். அது எனக்கு அவர் இல்லைங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. அத உன்னால ஷியூரா சொல்ல முடியுமா அவருக்கு தான் இந்த சீசன்ல டைட்டில் கொடுத்திருப்பாங்க அவங்கன்னு? சபரி, திவ்யா, சாண்ட்ராலாம் வச்சுட்டு நீ சொல்லிடுவியா அது அவர் தான் அவருக்கு டைட்டில் வின்னர் அவங்க கொடுப்பாங்கன்னு? எனக்கு அந்த அந்த 2 பேர்லயாவது இவருக்கு எனக்கு சாண்ட்ராவை பார்த்ததுக்கு, நான் சாண்ட்ராவை வந்து நம்ம இந்த அளவுக்கு பாக்குறதுக்கும் சேனல் அவங்கள பாக்குற பெர்ஸ்பெக்டிவே வேற. சாண்ட்ராலாம் வின்னர் ஆனா கூட வின்னர் ஆனா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் யாருக்கும் இவ்ளோ சப்போர்ட் பண்ணதே கிடையாதுங்க. இவ்ளோ ரூட் பண்ணதும் கிடையாது. ஐ ஹவ் நெவர் பீன் இன்டூ ஸ்பேசஸ். ஐ ஹவ் நெவர் சப்போர்ட்டட் சம்ஒன் திஸ் மச். எனக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஐ டோன்ட் ஈவன் நோ. ஷூர் டைட்டில் வின்னர். தீஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப டர்ட்டியா பண்ணிட்டாங்க. ஒருத்தனை போட்டு குத்தி 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 அடிச்சு இங்க இருக்க நிறைய பேர் சொல்றேன், they all nitpicked him. மைக்ரோ அனலைஸ் பண்ணி இவன் என்ன தப்பு நடந்தா தப்புன்னு சொல்லி உள்ள போன எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ், உள்ள இருக்க ஃபெலோ ஃபைனலிஸ்ட்லாம் அந்த ஆள் ஜெயிக்கவே கூடாதுன்னு விஷ் பண்ணி அந்த அளவு உடைச்சு இப்ப அனுப்பிச்சிட்டீங்கல்ல காசு எடுக்க வச்சு வெளியே. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லைங்க. ஐ டோன்ட் ஈவன் நோ. ஐம் சாரி இஃப் நாள இருந்து எனக்கு அது டிஸ்டர்பிங்கா இருந்தா. விடுங்க டாக்டர், நீங்க அழுவாதீங்க, விடுங்க, பாத்துக்கலாம், விடுங்க. டாட் அழுவாதம்மா, வெயிட் பண்ணுங்க. ஏதோ ட்விஸ்ட்டுங்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு நம்ம ஏர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், சரியா டாட்? இருக்கேன்க்கா. அழாதீங்க, வெயிட் பண்ணுங்க. சொல்லு பீட்டோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. டாடா கீழே இருந்தீங்கன்னா டிஎம்ல லிங்க் அமைச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ண டேட்டா ஸ்பீக்கர் இருந்தது, அதை கிளிக் பண்ணி ஸ்பீக்கர்லயே ரிக்வஸ்ட் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்துருவீங்க. டாடா இருக்காருன்னு தெரியல, அங்க இருந்தாருன்னா நான் டிஎம் பண்ணிருக்கேன் அவருக்கு. படி வா, படி மேல. கேள்வி இருக்கு, நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு கேட்கணும், எனக்கு ஆதங்கம். அது பிரச்சனை. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அவங்க பேசினதுனாலதான் ரொம்ப கொஞ்சம் கனத்த இதயமாயிடுச்சு எனக்கு. ஓகே தான் எனக்கு. ஆனா எப்படி சொல்றது, இந்த ஏன்னா உங்களுக்கு தெரியும் கனிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், கனவினோட சப்போர்ட் பண்றேன். கனிக்கு நடந்த போதும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, இந்த இடத்துல நடக்கும் போதும் இப்போ நம்மளோட மனசு நிறைய பேரை திட்டுவோம், இவங்களாலதான் காரணம் அவங்களாலதான் காரணம் அப்படின்னு 1008 சொன்னாலும் சரி,
அது காசோட பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டி நண்பர் ஒருத்தர் சொல்லலையா, இவங்க முன்னாடி வந்து நின்றுக்கணும்னு, அது நின்று காட்டியிருக்கணும். ஓகே, கடைசியில ஏதோ ஒண்ணு மனசை வேணா தேத்திக்கலாம். என்னதான் நடந்தாலும் சரி ஓகே. நீங்க என்னடா என்ன பார்த்து எனக்கு அன்ஃபேர் எவிக்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து திடீர்னு நீங்க செகண்ட் பிளேஸை கொடுத்துட்டு தூக்கி போடுறது, நானே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டு போவேன்டா, எனக்கு நீங்க கொடுக்கறத வாங்குற ஆள் இல்ல, நான் எனக்கு என்ன வேணும்னு எடுத்துட்டு போற ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி மனசை தேத்திக்கலாம். பட் இருந்தாலும் நண்பர் சொன்ன மாதிரிதான், எனக்கு காசு அதெல்லாம் தாண்டி அந்த டிராஃபிக் கையில் எடுத்துருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து தன்னோட முதுகுல தூக்கிட்டு இருந்தார் இல்லையா, தூக்கி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கல. அந்த விஷயம் நடந்த போது ஒரு விஷயம் டக்குன்னு இப்படி நடக்குது அப்படிங்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியல. அது நான் கிட்டத்தட்ட ரிலேட் தான் பண்றேன். கணிக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சீடி போட்டு அப்படியே ஊன்னு அப்படியே அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே வானத்துல பறந்துட்டோமோ டபார்னு ரெக்கைய ஒட்டி பொட்டுன்னு கீழே போட்டு தரல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே தான் இங்கேயும் நடக்குது. நான் நிறைய வீடியோ பாக்குறேன், ஆட்டோ பின்னாடி ஓட்டுறது, நிறைய மக்கள் பேசுறது, எல்லாரும் முக்காவாசி நீங்க ரிவ்யூ எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, ஏங்க அன்அஃபிஷியல் பத்தி பேசக்கூடாது, ஓகே. வாஸ்ட் டிஃபரன்ஸ்ல இருக்காரு. இன்னும் இங்க 1 lakh செகண்ட்ல இருக்கிறவங்க தொடல, அதுக்குள்ள ஒரு 2 லட்சத்தை தாண்டி போயிட்டாரு. அது கடைசி நேரத்துல அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆயிடும், எல்லாமே வந்துருச்சு. இந்த நேரத்துல எனக்குமே எல்லாரு மேலயுமே ஒரு கோவம்லாம் இருக்கு. என்னதான் இருக்கும்டா, நீங்க அப்படியே கேம்லாம் ரொம்ப லாஜிக்கா தான் ரொம்ப நடந்துக்கிட்டீங்களா? இல்ல எனக்கு அந்த 6 கன்சென்ட் உள்ள இருக்கிறவங்க 6 பேருமே வின் பண்ணணும்னு தாங்க போராடுவாங்க. அது அது நீங்க என்ன பண்ணாலும் சரி, அது ஒருத்தன் கீழே அடிச்சு மேல ஆத்தி ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பாங்க. எனக்கு அதுல வந்து ஓகே, ஏன்னா அது அவங்களோட கேம், அது அப்படிதான் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கோவப்படுறது, அது வந்து கோவம் அப்படிங்கறத தாண்டி அது நம்ம ஓட்டுல காட்டிங்கன்னா அது வேற. அது ரொம்ப இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவசியம் இல்லை. எனக்கு இவங்க வைல்ட் கார்ட்ல எல்லாம் போனவங்க இருக்காங்க இல்ல, இவங்க ஒரு கேம் ஆடினாங்கல்ல, விக்ரம் நான் மணி பாக்ஸ் எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல போற, அது இதெல்லாம் பேசி விக்ரம் ஓட்டு எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. எனக்கு விக்ரம் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா விக்ரமால டைட்டில் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த பயமே இல்லாம இருந்திருக்கும். நீங்க யாரு என்னென்னமோலாம் சொன்னீங்க, எனக்கு பயமா இருக்கு, வினோத் அண்ணன் என்ன பண்ண போறான்னு பயமா இருக்குன்னு சொல்லும் போது பயமே இல்லாம தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இவனுங்க சல்லித்தனமா அங்க பேசிட்டு இந்தாண்ட பக்கம் வந்து பிரவீன் வந்து வினோத்திட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்ல, நீ அங்க சம்பாதிக்க முடியாத, நான் இங்கே சம்பாரிச்சிட்டேன் ஆச்சாவுதான் சொல்லும் போதெல்லாம் மேபி தெரில. அதனால எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது ஒரு தனியா இருக்கும் போது மண்டக்குள்ள இவருக்கு ஏதாவது ஓடிச்சா என்னன்னு தெரில. சரி ஓகே, இவங்க எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம வின்னர் இதெல்லாம் ஆக மாட்டோம் போல, கைத்தட்டல் கூட ஒரு தான். சரி ஓகே, எல்லாமே இவருக்கு தான் நடந்த மாதிரி இருந்துச்சு. பட் உள்ள இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. இதனாலதான் நான் சொன்னேன், இவர் கேமர் கிடையாது, இவன் ஒரு மனுஷன், அவனாதான் இருக்கிறான், அவன் கடைசி வரையும் அப்படியே தான் இருந்தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் சும்மா ட்விஸ்ட் கிஸ்ட்ன்னு சொல்றது எல்லாமே வந்து சும்மா கண்டவங்களால மாத்தவே முடியாது. அது ஓட் பேசிஸ்ல தான் போகும், அதை ஆடிட் பண்ணி தான் ஆகணும். அதனால வின்னருக்குன்னு வரும்போது அவரை யாராலையுமே அசைச்சிருக்க முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு உள்ள வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் போது இவருக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். சரி எதுக்கு நம்ம பாட்டுக்கு போய் ஜெயிக்க போறோம்னு நம்பி நமக்கு விஷயம் நம்மளாலாம் ஜெயிக்க முடியுமா, நம்ம எல்லாம் ஜெயிப்பான், இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட மனசுக்குள்ள அது விதைக்கப்பட்டிருக்கு. இந்த கேமுக்குள்ளன்னு இல்லை, இந்த வாழ்வியல் வந்து நிறைய பேர்த்துக்கு அவங்களோட பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதனால நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. பட் ஓகே, இருந்தாலும் அந்த மனுஷன் வந்த உடனே நான் கேட்காம விடவே மாட்டேன், கண்டிப்பா கேட்பேன். நீங்க பேசுங்க, அப்புறம் பேசுங்க. என்ன சொன்னீங்க தாத்தா பேசுங்க தாத்தா. தம்பி, இது நிறைய ரூமர்ஸ் போகுதுப்பா, இது வெறுமை. அதுவும் இல்லாம நானே அன்னைக்கு வந்து பேசுறோன்னு வந்தேன், மேல வர முடியல, ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. எதிர்க்க வந்து கானா வினோத் ஃபேனுன்னு சொல்லிட்டு தப்பா வந்து பேசுறாங்க நிறைய இடங்கள்ல. அது இந்த நெகட்டிவ் கியர் பண்றாங்க ஆப்போசிட் சைடு. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? நீங்க கன்ஃபார்ம்டா ஏன் நம்புறீங்க? இல்ல தாத்தா, கன்ஃபார்ம்லாம் நம்பல. அவங்க ஒய்ஃபுக்கு நாங்க மெசேஜ் பண்ணியிருக்கோம், கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தாத்தா. அது வரைக்கும் ஓட்டிங் பண்ணலாம் தான் இருக்கும். அப்போ வந்து ப்ளீஸ் voting பண்ணுங்க. ஓகே லெட் தாத்தா. இட் நாட் பி. ஏன்னா
நான் 3 நாளா லைவ்ல சொல்லிட்டே இருந்தேன், ஐயையா! இவரு போட்டு குழப்புறானுங்களே, பொட்டி தூக்கிட்டு போறாரு அப்படின்ட்டு. அது அவங்க உள்ளுக்குள்ள போய் பிரவீன் உள்ள வந்தபோது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாம். இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. வந்துட்டு அவர் தற்பெருமையில ஒரு இக்னோர் பண்ணி சண்டையெல்லாம் போட்டு வாட்டர் மெலன் விடுங்க. அவரு அது பண்ணலன்னா தான் அதிசயம். வியன்னா சொன்னாங்கல்ல, நீங்க தான் ஜெயிக்க ஆமா, நீங்க போறீங்கன்ட்டு. தான் ஜெயிப்பீங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்த டேவே சொல்லிட்டாங்க அவங்க தாத்தா. ஒய்ஃப் ஏதோ சொல்லிட்டு போனாங்களே, ஆமா, வெளியில சொன்னது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாதன்னு. தான் போனாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? பதட்டம் ரொம்ப இருந்துச்சுங்க 3-4 நாளா. அவருக்கு கமருதீனை ரொம்ப மிஸ் பண்றாரு தாத்தா. அவரு அது சொல்லிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அதனாலதான் அவர் கேட்பாரு, அமித் எப்பயா வர நீ, போர் அடிக்குதியா நீ வாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மண்டேவே கேட்டிருப்பாரு. இந்த அமித் வெளில வீடியோ போடாம இருந்தாலாவது கொஞ்சம் முன்னாடி அமைச்சிருப்பாங்க. கரெக்ட் தாத்தா. அவர் பண்ண வேலை அது. அவங்க ஏங்க அவ்வளோ வளர்ந்த ஆளுக்கு தெரியாதா? அங்க வீட்டுல உக்காந்துக்கிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல நாங்க ஏதாவது பேசிட்டோம்னா, நான் அந்த பக்கம் வந்தேன்னா திட்டுவேன். ஐயோ இது வச்சிருவாங்க டாஸ்க்னு கரெக்டா வைப்பாங்க. அது நடக்கும். நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி செய்வாங்க. அது இவ்வளோ சீசன்ல யாரும் சொல்லி கொடுக்கலையா அவருக்கு? தெரியலையா? ரொம்ப விடுங்க. வெரி தாத்தா இமான் ப்ரோ ட்வீட் அன்ஃபார்ச்சுனேட். பாத்தீங்களா? ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிடும். அது உண்மையாச்சுன்னா. உண்மை ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நேத்து கூட சபரி தூக்கிட்டான்னாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அவங்க வேணுன்ட்டே வந்து உள்ளேந்து நியூஸ் வந்திருந்தாலும் அஹ், சும்மா டைவர்ட் பண்றதுக்கு நிறைய பண்ணியிருந்தாங்க இந்த சீசன்ல. ஸோ அப்படி கூட இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி எடுத்துட்டாருன்னா ரொம்ப டிசப்பாயிண்டட். அப்போ என்ன சொல்லி தேத்திப்பேன்னா, அந்த கப்பை தொட்டவன் யாரும் உருப்பிட்டதில்லை. ஆனால் பணப்பொட்டி எடுத்துட்டு போனவங்களாம் நல்லா இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நல்லா இருக்கட்டும். அந்த பணம் வந்து தாத்தா இமான் ஒரு ட்வீட் பாத்தீங்களா தாத்தா ப்ராப்பரான நீங்க? ஒரு இமான் ட்வீட் பாத்தீங்களா? சமுதாயத்துக்கு ஒரு வெற்றி பாது. அவர் வெற்றி பெற்றிருந்தாருன்னா கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு பண்ணியிருப்பாரு. எக்ஸாம்பிளா இருந்திருக்கும் அதுதான் தாத்தா. எனக்கு அது அதுதான் இல்லை இன்னைக்கு ஆர்பிட்டோ இன்னைக்கு என்னோட ரிவ்யூ பாருங்களேன். 2-3 பேர் வந்து அந்த இடத்துலேருந்து வந்ததுக்குனால இப்படி இருக்காங்கன்ட்டு நான் எப்படி கொடுத்துருக்கேன் திரும்பின்னு பாருங்களேன். அதெல்லாம் உடைச்சிருக்கோம் ஐயா. அதெல்லாம் உடைச்சிருக்கோம். சரி விடுங்க. இது ரூமரா இருக்கட்டும்னு நினைச்சுக்கோங்க. ஓட்டு போடுறதை நிறுத்தாதீங்க போடுறவங்க. வில் சி. இல்ல கைஸ், தாத்தா பிபி ட்ராக்கர் இமான் மணியும் போட்டிருக்காராம்ப்பா ட்விஸ்ட்னு. வெயிட் பண்ணுங்கப்பா கைஸ். அதான் இருங்க. அதனால அவசரப்படாதீங்க. யாரோ எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. என்னால மேல வரவே முடியல. ஏதோ பக்கு. எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன். ப்ரோ, தாத்தா அந்த பையன் குமார் ரொம்ப நல்ல பையன் தாத்தா. உண்மையிலுமே அவன் அழுதவொன்னு எல்லாருக்குமே கண் கலங்கிருச்சு. அதுக்குதான் சொல்ல வந்தேன்னா, தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. பயங்கரமா அழுதுட்டான் அந்த பையன். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து வெறுமை டைவர்ட் பண்றதுக்கு உண்மையெல்லாம் வெளில கசியுதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா அதுக்காக வந்து மாத்திக்கிது சொல்றேன். இப்போ 2-3 இன்ஸ்டன்ட் ஆச்சு எனக்கு இப்போ டக்குன்னு. ஆமா, சபரி வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து நாமினேஷன்ல இல்ல. சேவ் பண்ணப்பட்டாங்கன்ட்டு. அதாவது பாதி விஷயம் சொல்றாங்க, மீதி வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ பணப்பெட்டி யாராவது எடுத்திருக்கலாம். இது வந்து இருக்கட்டும் அப்படியே நினைப்போங்க, பாப்போங்க. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் அவரோட விக்டரி இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். நாட் ஃபார் கானா வினோத். கானா வினோத் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இது வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பாப்போம். தாத்தா கேக்குதா? கேக்குது தம்பி. இமாத் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதான் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சது தானே. இட்ஸ் குட் டு ஹி டுக் he could have thought what happened to Sandy as a friend அப்படின்னு போட்டிருக்காரு. குட் டிசிஷன் போட்டிருக்காரு. எது குட் டிசிஷன்? இமாத் போட்டிருக்காருல, அதுல சாண்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லா தெரியும் இவருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு அவரு. பேசுங்க டீம் ப்ரோ. ஒன்றும் இல்லை மதன் ப்ரோ. ட்விஸ்ட் லோடிங் ரூமர்னு போட்டிருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு.
அதனால வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ட்விஸ்ட் இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்காக போன வாரம் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் நடந்தது. பயங்கரமாக இருந்தது டிஆர்பிக்காக. ஸோ இந்த வாரமும் டிஆர்பிக்காக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. டிஆர்பி ஸ்டார்டிங்கில் இருந்தே பெருசாக இல்லை, ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ரெட் கார்டுக்கு அப்புறம். ஸோ மேபி அந்த டிஆர்பிக்காக அந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்பி விட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்னன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதனால் யாரும் அவசரப்பட்டு கானா வினோத் ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் வந்து மணி பாக்ஸ் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எதுவும் பரப்ப வேணாம். கண்டினியூவாக ஓட் பண்ணுறவங்க ஓட் பண்ணிக்கிட்டே இருங்க. சுபாக்கா, அந்த ஃபேரிங்கிறவங்க ரிக்வஸ்ட் காட்டுதான்னு பாருங்களேன் கொஞ்சம். இல்லையேப்பா, ஃபேரி காமிக்கலையே. ஃபேரி நீங்க இருந்தீங்கன்னா வெளில போயிட்டு கிளியர் கேட்ச கொடுத்துருவாங்க. ஓபிட்டோ ஃபேரி இருக்காங்களா? ஃபேரி டிஎம் பண்ற ஃபேரி டிஎம் பண்ற. ஃபேரி ஃபாலோ பண்ணி பாரு என்ன. கான்செப்ட்ல அரோரா கூட வின்னர் பண்ணுவானுங்க இந்த சேனல். தெரியல எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. இன்னொன்னு கூட நேத்து நானும் என் ஹஸ்பண்ட் நைட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் கேட்டார் யாரடி வின்னர் ஆவான்னு. நான் சொன்னேன் கானா வினோத் தான் வின்னர் ஆவாரு. உனக்கு யார் ஃபேவரட்னு கேட்டாரு. நான் சபரி, ஆனா கானா வினோத் தான் வின்னர்னு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சொன்னா. அவரு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அவர் ஆக மாட்டாரு, கண்டிப்பா சேனல் கொடுக்க மாட்டான். நான் ஏன்னு சொன்னேன், ஏன்னு கேட்டேன். இல்ல கொடுக்க மாட்டாரு, இங்க இருந்து வர்றவங்களெல்லாம் கொண்டு வேணா வருவாங்க சமன்னு சொல்லி, ஆனா அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாங்களான்னு கேட்டா அது எனக்கு டவுட்டா இருக்கு, தெரியல, கொடுக்க மாட்டாங்க. இதே இந்த வார்த்தைய கொஞ்சம் கூட மாறாம நேத்து எங்க வீட்டுக்காரரு சொன்னாரு. இப்ப எங்க வீட்டுக்காரரு வரவே இல்ல. இன்னைக்கு இது சாயங்காலம் நான் சொன்னதுல இருந்து இது வரைக்கும் எங்க வீட்டுக்காரரு வீட்டுக்கு வரல. உன் வாய வச்சுட்டு நீ சொல்லிட்டல்ல, அதான்க்கா நீ உன் வாய வச்சுட்டு சொல்லிட்டல்ல, அவனை ஏதாவது மாறி நடந்துச்சுன்னா சொன்னேன். இன்னைக்கு சாயங்காலம் இந்த வார்த்தையை சொன்னேன், கானா வினோத்து காசு வெள்ளலான்ட்டாரு. அப்ப போன ரெண்டு நான் சுபா சிஸ்டர் மெசேஜ பார்த்தோன்னே அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன் ஃபர்ஸ்ட், இப்படி ஆயிடுச்சுன்னு. சந்தோஷப்படு, அட்லீஸ்ட் நான் சொன்னேன்ல அவங்களெல்லாம் விட மாட்டாங்க இன்னும் மேல வர, அட்லீஸ்ட் அவர் 18 லட்சம் எடுத்துட்டு போனாங்கன்னு சந்தோஷப்படு அப்படின்னாங்க. தெரில அவர் எந்த இதுல சொன்னாரோ. அதனாலதான் இன்னைக்கு காலையில நான் ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். எங்கேயாவது என் வாயில இருந்து நான் உளறிட்டா அது நீங்க எப்படி தப்பா எடுத்துக்குவீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு அந்த பயம் வேற இருந்தது. அதனால சரி நம்ம ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். தெரில அது இன்னைக்கு ஈவினிங் அது ஆகணும்னு இருந்திருக்கு பாருங்களேன். தெரில இதை எடுத்துக்க முடியல சுபா, சத்தியமா முடியல. தெரில உங்க ஆர்மிக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரில. அவ்வளவு பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருந்தீங்க, ஜாலியா இருந்தாரு ஒரு மனுஷன். அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க. அவருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசினாலும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை இன்னும் ஒரு கில்ட்ல உட்கார வைக்காதீங்க. அப்ரிஷியேட்டே பண்ணுங்க, அவரை கில்ட்டு கொண்டு போகாதீங்க. அதுதான் சொல்லணும்னு தோணுது, வேற எதுவும் சொல்லணும்னு தோணல இப்போதைக்கு. கில்ட்ல எல்லாம் பாக்கியாக்கோ உட்கார வைப்பாங்க. நானும் விடுறதாவே இல்லை, வயிற்றுச்சல்ல இருக்கனாலாம். மா நாளை முன்னே வரவங்களாச்சும் அது தெரியும்லம்மா. ஒருத்தன் வந்து உன்னை பார்த்து எச்சசோரை காணாம்பான், ஒருத்தன் மேல கீழேன்னு பேசுவான், 1008 விஷயம் இருக்கு. நீ ஒரு இடத்துல தாங்கி வந்து நிக்கிற அப்படின்னா இது வரையும் கிடைக்கவே இல்லைல்ல ஒரு அங்கீகாரம். அது ஒண்ணு கிடைச்சது இல்ல. அது அக்ரீட் ப்ரோ. பட் அவர் அந்த மூமெண்ட்ல அவரே வெளியே வந்தோடனே தெரிஞ்ச உடனே அது கில்ட்டுக்கு போயிருவாரு. அதுல நம்மளும் மேல பண்ணா அது இன்னும் அவருக்கு கஷ்டமா இருக்கும்ல. கொஞ்ச நாள் போகி அதுக்கப்புறம் பேசினா கூட அவர் என்ன அந்த மூமெண்ட்ல அவர் நினைச்சாருன்னு அவரால் ஃப்ரீயா கூட சொல்ல முடியும். இப்போ நம்ம கேட்டோம்னா வைங்களேன், லைக் ஃபேமிலியே கேட்டாலும்
அவர் என்ன ஏதாவது ஒண்ணு மழுப்பி கூட சொல்லலாம். பட் நம்ம பொறுமையா இருந்தா, பொறுமையா இருக்கிற சிச்சுவேஷன்ல கேட்டாதான் அவருக்கு என்ன அந்த டைம்ல தோணுச்சு நம்மளால எக்ஸாக்டா அவர்ட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்கவே முடியும். ரஞ்சித் இவங்க மார்ஃபஸோட ரிக்வெஸ்ட் காட்டுதா உனக்கு? எனக்கு யாரோட ரெக்வஸ்ட்டுமே காட்டல அக்கா. ஒபிட்டோ இருக்கியா நீ? டேய் ஏன் அவன் எங்க போனாயா? அவன் வெளியே போயிட்டு அவன் யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பான் டிஎம்ல. அவனை மதனை இறக்கி ஏத்துவோமா? இல்லாட்டினா என் பண்ணிட்டு திருப்பி போடுறியா? என் பண்ணிட்டு போடுறத பத்தி இல்ல. என்னடா ஸ்பீக்கர் இல்லையா? ஸ்பீக்கர் ரொட்டேட் ஸ்பீக்கர்லாம் பண்ணுமா? இருக்கு, இல்ல request மட்டும் காட்ட எங்களுக்கு ரிக்வெஸ்ட் மாட்டேங்குது. காமிக்க யாரோட மாட்டேங்குது requestமே ரெண்டு காட்டல. பேருக்குமே. ரஞ்சித் ப்ரோ என்கிட்ட இருக்கிற எனக்கும் லிங்க் இருக்கியாடா? நான் இருக்கேன். டேய் ரஞ்சித், ம் அப்படியே அப்படியே ட்விட்டர் இது பண்ணிட்டு திரும்பி இது பண்ணு சரி, வாதான்னு பார்ப்போம். ஓகே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு. ஃபேரி தோழர் உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஃபேரி தோழர் அப்படியே இதை கொடுத்து வந்துருங்க, லிங்க் கொடுத்து. ஏய் மார்ஃபஸ் இருக்காங்களான்னு பாருடா. மார்பஸ் எனக்கு காட்டல. மார்பஸ் கொஞ்சம் டிஎம் பண்ணுங்களா? இவன் கனெக்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் டிஎம் பண்ணுங்க எல்லாரும். கேக்குதாக்கா? கேக்குது ப்ரோ. மதன ஒரு நிமிஷம். சுபாக்கா நீங்க கீழே ஸ்பீக்கர் போயிட்டு திருப்பி வாங்களேன் ஒரே நிமிஷம். இல்ல பிள்ளை சேனல் ஹெட் பாலாவோட செல்ல பிள்ளை ஒருத்தன் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவனே சொல்லியிருக்கான் உள்ள உட்காந்து. செல்ல பிள்ளை உனக்கு தெரியவே தெரியாது யாருன்னு. நான் சொல்றது அந்த பாலா சொல்ல, சேனல் ஹெட் பாலாவோட செல்ல பிள்ளை. பாலச்சந்தர் ரத்னவேல் தானே அவரோட செல்ல பிள்ளை சபரி. அது அவனே சொல்லியிருக்கானே. சரி விடு, நம்ம அதை தனியா பேசலாம். எனக்கு லீவ் வேணும்னா கூட நான் சார்கிட்ட கேட்டு தான் போவேன். எனக்கு குட்டி சார் கிட்ட பாலா சார் கிட்ட சொன்னானே. நான் அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் அவங்க மேல அப்படின்னு. டேய் ஒபிட்டோ இது நடக்காது ஒபிட்டோ. அரோரால திவ்யா தான்ப்பா. 2 பேரும் தான் மேல தூக்கிட்டு போவானுங்க ஸ்டேஜுக்கு. வாய்ப்பே கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு எழுதி வச்சீங்க, நான் அந்த பொண்ணு திவ்யா தான் இருக்கும். இல்ல இவங்க வெளியில பண்றதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கே ஓட்டு போடலாம் போலதான் தோணுது. அப்படிதான் பண்றானுங்க இவனுங்க எல்லாம். எனக்கு என்ன திவ்யா சொல்லுன்னு தான். தெரியல. அதுல உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். ஓட்டிங் படி பார்த்தாலும் சரி, சேனல் படி பார்த்தாலும் சரி, ஸ்பான்சர் படி பார்த்தாலும் சரி, அவங்கதான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அந்த பிளேஸ் டிசர்விங்கா இருந்தாலும் அது திவ்யா தான். இதுக்கப்புறம் யார் டிசர்விங்? எவன் டிசர்விங் கிடையாது. எல்லாம் டிசர்விங் தான் என்ன பொறுத்த ஓட்டே வரைக்கும். போட வேணான்ற ஒரு மனநிலையில தான் இருக்கேன். ஆனா இவங்க நாம பண்றத ஓட்டு போடுறது கிடையாது. இங்க பார்க்கும்போது இருக்கிறவங்க யாருமே அந்த மனநிலையில ஓட்டும் யாருக்கும் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன் இப்படி அவ்வளவுதான். ஷோ நம்மளை பொறுத்த மாறி வரைக்கும் ஷோ முடிஞ்சு பண்றாங்கன்னு போச்சு. தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷோ முடிஞ்சு போச்சு. நான் ஓட்டிங்காக சொல்லல. மத்தபடி இப்போ அந்த இடத்துக்கு மறுபடியும் யார் வர்றதுக்கு, யார் வருவாங்க, சேனல் ஸ்பான்சர், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது நான் சொல்றேன், அது எல்லா வகையிலுமே ரொம்ப கரெக்டா சூட்டா இருக்கிறது BBA திவ்யா ஒரு ஆள் தான். வேணாம்தான்க்கா தோணுது. இது ஒரு நல்ல டிசிஷன். எனக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே எவிக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே இவங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு எதுக்கு நம்ம பாத்துக்கிட்டு எதுக்கு நம்ம இது பண்ணிட்டு சாபம் பிடிச்ச சீசன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாட்டர் மெலன் என்ட்ரி, கடைசியில கலையரசன் என்ட்ரி தானே. விளங்குச்சு. நாளைக்கு கலை துஷார் போறாங்களாம். நாளைக்கு இல்லை, இன்னைக்கு போயிருக்காங்க. சொல்லுங்க மார்க்கெட் பேசுங்க. இன்னைக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வருவாங்கல்ல எபிசோட்ல நமக்கு. இப்போதான் எழுந்த உடனே ரொம்ப பெரிய ஷாக் எனக்கு. வெரி ஷாக். நான் வந்து I wanted this man to win for many reasons. You know, Obito, you heard me speak. I know personally. And Yeah. you know. I'm sorry, I'm going to cry. I think I'm going to stop. You guys continue. I'll pass. I'm sorry.
ஓகே. இல்ல நண்பர்களே, அது ஓகே. நடக்கிறது நடக்கும். இதான் நடக்குது அப்படிங்கிற ஏர் ஆக போறது நாளைக்கு, சரிங்களா? ஸோ நீங்க ஓட்டு போடுறது யார் யாரெல்லாம் ஓட்டு போட விட்டுருக்கீங்களோ எல்லாம் ஓட் பண்றதை மட்டும் மறந்துடாம அது பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றபடி இவங்களுக்கு பண்ணலாம் அவங்களுக்கு பண்ணலாம் எதுவுமே நம்மளோட சைட்ல இருந்து எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு தோணுது. மீதி எல்லாமே நடக்கும்போது நடக்கட்டும், பார்ப்போம். வழக்கம் போலதான் அந்த நம்பிக்கைன்னு ஒன்று சும்மா வச்சுக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டே போகலாம் கடைசி வரையும். நாளைக்கு அப்புறம் அது பார்த்துக்கலாம். சரியா? ஃப்ரீயா விடுங்க. மார்பியஸ் கார்த்தி, எனக்கு இப்ப எனக்கு நேற்று நான் சொன்னல ஒரு மேட்ரு, எனக்கு இப்ப அதை நினைச்சாதான் அழுவு வருது. எனக்கு இவ்வளவு நாள் கொண்டா அழுவு வரல. எனக்கு நேற்று நைட்டு இதே டைம் நான் உங்களுக்கு வந்து பேசிட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? ஒரு தூய்மை பள்ளியாளர் நம்ம வந்து ஃபோன் நம்பர் எடுத்துட்டு போய் ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னு. தட்ஸ் திங். எனக்கு அதை பாக்குறப்போ ரொம்ப எமோஷனலா இருக்கு இப்ப எனக்கு அதை பாக்குறப்போ. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு அம்மா வந்து இந்த பையன் எங்களுக்காக பாட்டு பாடியிருக்கான், இந்த பையன் நிறைய செஞ்சிருக்கான், அதனால இந்த பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு போயிட்டு டிவியில பார்த்து நம்பர் எழுதிட்டு போய் ஃபோன் பண்ண சொன்னாங்களே. எனக்கு எனக்கு இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு சத்தியமா. ஐம் கான். நான் பீப்புள் சப்போர்ட் எண்ட் ஆஃப் தி டேல மக்கள் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா எனக்கு எனக்கு கம்ப்ளீட் பாலிடிக்ஸ் பிகாஸ் ஆஃப் கனி உள்ள போல, அமித் போல, அப்புறம் வந்து எஃப்ஜே போல, இவங்க எல்லாம் உள்ள அனுப்பல. ஏன் அனுப்பலன்னு கேட்டா எனக்கு சத்தியமா எனக்கு ரீசன் தெரியல. அப்படி என்ன இவங்க தெரியல எனக்கு. உள்ள போனா பாசிட்டிவா தள்ளிடுவாங்க. மதனே, அமித் அனுப்பாததுக்கு 1000 காரணம் இருக்கு மதனே. அமித் அனுப்பாததுக்கு நம்மளும் காரணம், அந்த ஆளும் ஒரு பெரிய காரணம். நம்ம போட்டு நோண்டிக்கிட்டே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட. இது போய் உள்ள போயிட்டு பணம் போட்டு எடுக்க வேணாம்னு சொல்லுங்க, நம்மளோட அன்பை காட்டுனதெல்லாம் வேற. ஆனா அந்த இடத்துக்கிட்ட ஒரு வீடியோவே போடுறாப்புல. கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. வீடியோவா போட்டு நீங்க வந்து எல்லாரும் என்கிட்ட கேக்குறீங்க பணம் போட்டு, நான் கண்டிப்பா என்னன்னு உள்ள அனுப்பல, நான் உள்ள போயிட்டா கண்டிப்பா சொல்லிடுவேன். யாருக்கிட்ட நீ நல்லவனா இருக்க ட்ரை பண்ற? நம்ம கிட்ட இப்ப நல்லவனா நீ இருந்து உனக்கு ஓட்டு போட்டு 4 நாள் ஒண்ணு ஓட்ட போறோமா? நீங்க உங்களோட அன்பு பாசம்லாம் எனக்கு புரியுதுங்க. நீ பேசுறதா இருந்தா என்ன பேசிருக்கலாம்? மிஞ்சி போனா உனக்கு அவ்வளோ இது இன்பாக்ஸ் வந்து உனக்கு ஃபுல் ஆகுதுன்னா, உன் நண்பனை நீ காப்பாத்துறதுக்கு அது பண்ண, நீ இப்படி பண்ணுனா உன்னை எப்படி சேனல்ல முதல்ல ஏம்பா வெளியில வந்து இருக்கிறத உள்ள போய் சொல்ல போறேன்னு ஓப்பனா ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். கொடுத்தா அவன் எப்படி வந்து சேனல் முதல்ல உள்ள அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தர்பீஸையும் இவங்களும் வச்சு என்னென்னத்தெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கறந்துட்டு அதுக்கப்புறமேல தான் அதை செய்வாங்க. இது இது ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியற விஷயம் உங்களுக்கு தெரியாது. இதுல பிபிக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பண்ணிருக்கேன்னு பேச்சு வேற. கொஞ்சம் கூட ஒரு மைண்ட் கேம் அது கூட தெரியாமலா பண்ணுவேன். எனக்கு மீதி இருக்கிற கனியவும் அவரு இப்ப நம்ம அவங்கள சொல்றத விட இப்ப இது மத்தவங்கள பேம் பண்றது டைம்ல இவரோட டிசிஷன் தானே இது. இவரை தான் நம்ம திட்டணும். நான் வந்தோன்னு ஆனா கண்டிப்பா சொல்றேன், நான் ஒரு நம்பர் இப்ப நான் வாங்கிட்டேன். அவர் வந்தோன்னு ஆனா கேட்காமலாம் விட மாட்டேன் ப்ரோ. நானு சொல்லும் போது என்னையும் கான்ஃபரன்ஸ்ல போடுங்க ரஞ்சித், நானும் வார்த்தை கேட்க எனக்கும் ரஞ்சித் அவர் இடத்துல நீ இருந்து பாரு, அவருக்கு இருக்கிற கஷ்டத்தை யோசிச்சு பாரு. உனக்கு ஜெயிப்பியா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாது. அவருக்கு சத்தியமா தெரியாது. அது ஓகே ப்ரோ. நான் கேட்க போறேன்னா என்னோட ஆதங்கத்தை கொட்டிடுறது, அதை சொல்றேன் நான். இல்ல இப்படி பண்ணிட்டீங்களேனா அப்படின்ற அந்த மாதிரிதான். உங்களுக்கு கோவம்லாம் இருந்தா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. கோவம் இல்ல ப்ரோ, இது வருத்தம் ப்ரோ. இது இல்ல யோசிச்சு பாரு ரஞ்சித். அவர் அன்னைக்கு உட்கார்ந்து அழுவுறாரு, லைக் ஃபீல் பண்ணி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைங்களுக்கு வந்து சாவறதுக்குள்ள வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறார். இஎம்ஐ எல்லாம் கட்டல, நான் வந்து வெளில ஒரு 4 பேர்கிட்ட காசு கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரே நிமிஷம் ஒபிட்டோ, இவங்க சரண்யாக்காக்கு லிங்க் அனுப்பி விடு. எனக்கு ரெக்வஸ்ட் காட்டல, அக்கா கேக்குறாங்க. இஎம்ஐ எல்லாம் கட்டணும், அது 4 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல, வெளில போனா எப்படி கட்ட போறேன்னு தெரியலன்ற அளவுக்கு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாருக்குமே 18 லட்சம்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் ரஞ்சித். அவர் இருக்கிற இடத்துல, அவர் இருக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு அவர் குடும்பத்தை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாரா? நீ யோசிச்சிருப்பல்ல. மனசாட்சியோட பேசுங்கடா கொஞ்சமாவது. ஐயா இல்ல இப்ப ரஞ்சித் பேசுறத நீங்க அப்படியே மாத்தி வினோத்தே இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த வார்த்தை தான் கேட்டிருப்பாரு. அவன் பேசுறது அந்த லவ்ல பேசுறான். சாரி, ரஞ்சித் ப்ரோ பேசுற அந்த லவ்ல பேசுறாப்ல.
அது கரெக்டா தான் எனக்கு அது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவரோட நான் கஷ்டம் புரியுது. சொல்றது என்னன்னா, அவரு நீ எப்படி எடுக்கலாம் நான் அந்த மாரி நான் சொல்ல ப்ரோ. ஆ. அது புரியல. அது ஐயா எனக்கு எப்படி இல்லையா சொல்றதுன்னு இந்த தெரியல. இடத்துக்கிட்ட நீ எந்த இடத்துக்கிட்ட உளுந்தியோ அந்த இடத்துல தான் ஏந்திரிக்கணும். உன்னை எந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறாங்களோ எல்லாம் வரவே மாட்டான்னு சொன்ன இடத்துக்கிட்ட வச்சு அது நின்றுக்கணுமே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் அது பண்ண முடியலங்கும் போது அந்த அந்த கோபம் ஆதங்கம் வருது. அப்ப இப்ப அமித் கிட்ட எல்லாம் அந்த பிரச்சனை இப்ப அமித் வந்து இது பண்ணது தப்பு அப்படின்னு அவரை பத்தி பேசுறோம்னா அது காரணம் அதுதான். அவரு அந்த விஷயம் பண்ணிருக்க தேவையில்ல. இங்க கனியை உள்ள கொண்டு போல, அவங்க கனி போல, எஃப்ஜே போல இவங்க யாரையுமே நீ உள்ள கொண்டு வராம மீதி இருக்கிறவங்க வச்சு ஒரு டிராமா ஆடுறாங்க. தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. வாண்டடா இந்த 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 இவனுங்க எல்லாம் உள்ள அனுப்பிச்சு இந்த தர்பீஸ் எல்லாம் எதுக்கு உள்ள அனுப்பணும்? இவனெல்லாம் எதுக்கு உள்ள அனுப்பணும்? உள்ளே விட்டுருக்க கூடாது. அவனெல்லாம் வெறும் பிரவீன் காந்தி மட்டும் தான் பேசுறாரு. அந்த ஆளு ஏற்கனவே ஒழுங்காவே பேச தெரியாதுன்னு பேரு வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஆளு வீட்டுக்குள்ளேயே. அவர் மட்டும் தான் சார்பா பேசுறாரு. மத்த எல்லாரும் அகேன்ஸ்டா தான் பேசுறாங்க. வந்ததுல இருந்து மொத்த பேர் வன்மத்தை மட்டுமே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. வாண்டடா பிளான் பண்ணி நோண்டி 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 சும்மாவது விட்டு இருந்திருக்கலாம். அவருக்கு சார்பா பேசுற ஆட்கள் ஒருத்தரை கூட உள்ள அனுப்பல. தெளிவா பேசுற ஒருத்தரை கூட உள்ள அனுப்பல. டே ஒன் நான் மத்ததெல்லாம் விடுங்களேன், எனக்கு மத்ததெல்லாம் வேணாம். டே ஒன்ல இருந்து இந்த ஷோ செத்து போன ஒரு ஷோ கூட எல்லாரும் எடுத்து பேசிட்டு இருந்தது வினோத்தை பத்தி மட்டுமே. வினோத்தை பத்தி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நரேட்டிவை மாத்தினது இந்த சோசியல் மீடியால இருக்கிற ஆட்கள் தான். வினோத்தை பத்தி மட்டுமே தான் பேசினாங்க. அவரோட கவுண்டர்ஸ் பத்தி பேசினாங்க, அவரோட பாட்டை பத்தி பேசினாங்க, அவரு போடுற டாஸ்க்குக்கான எஃபர்ட்டை பத்தி பேசினாங்க. அவரை வச்சுதான் ஷோ ஓடுச்சு. இப்போதைக்கு நிலவரம்லாம் நான் சொல்லல. டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். அது அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம். வெக்கமே இல்லாம உட்காந்து கர்மா கிரமான்லாம் பேசுறாங்க. அவர் இப்ப கூட அவர் கெத்தா தான் வந்திருக்காரு. நான் அவர் அந்த முடிவு எடுக்காம இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அது உண்மை இல்லை நான் நம்பிக்கிறேன். ஆனா எடுத்தது உண்மையா இருந்தா கெத்தா வந்திருக்காரு. அவங்களோட பிளான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்திருக்காரு. பெருமையோட வெளில வராரு, நல்ல பேரோட வெளில வராரு, அவ்வளவு பேரோட அன்பை சம்பாரிச்சுட்டு வராரு. இங்க உட்காந்துட்டு அழுதுட்டு எல்லாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு எல்லாம் ஃபீல் பண்ணா ஃபீல் பண்ணுங்க, அழுவாதீங்க. எனக்கு எதுக்கு அழுவுறீங்க எனக்கு புரியல. எனக்கு புரியுது. நான் இவ்வளவு பேசுறேனே எனக்கு புரியுது. அழுவவே அழுவாதீங்க, கெத்தா இருங்க. அவர் கெத்தா தான் வந்திருக்காரு. வந்திருந்தா கெத்தா தான் வந்திருப்பாரு. டோன்ட் மினிமைஸ் தட்ல. அவரோட மொமெண்ட் இது பெருசு, பெரிய மொமெண்ட். அவர் எதை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் உள்ள போனாரோ அந்த இடத்துல இருந்து வர யாரையுமே இந்த ஷோல வந்து மேல வர விட்டதா சரித்திரமே கிடையாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு மக்கள் கிட்டே அங்கீகாரம் பெற்றுட்டாரு. அவர் வந்து வின்னர்ன்ற அங்கீகாரம் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஷோ என்ன குப்பை என்ன இவங்க ரம்யாக்கு லிங்க் அனுப்பிவிட. டேய் நான் ரம்யா கன் பண்றதா இவங்களுக்கு அனுப்பிச்சு இன்னொரு கோர்ஸ் தான் அதெல்லாம் வச்சிருக்கேன். ஓ சாட் போடு. உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரண்யா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கிளிக் பண்ணி வாங்க. அக்கா சரண்யா அக்கா வெளில போயிட்டு அதை கிளியர் கேட்சா பண்ணிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணாதான்க்கா வரும். அது ஜோதி சிஸ்டர் நீங்க பேசிட்டீங்களா? கொஞ்சம் லிசனருக்கு போய்க்கிறீங்களா? இது ஸ்பீக்கர் கேக்குறாங்க குரூப்ல உள்ளவங்க. இருக்கீங்களா நான் ஜோதி? பேசிட்டு இறங்கிடுவா ரஞ்சித். நீங்க பேசிட்டு இறங்கிக்கோங்க. ஓகே. இன்னும் கம்பல் இப்போ கோவம் எல்லாமே என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் விட கோவம் தான் கோவத்துல வந்த அழுக. ரொம்ப கோவம் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வேர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு. கானா வினோத் மாதிரி வினோத்துக்கள் அந்த இடத்துல இருந்து வர மனுஷங்களை எப்போவுமே அவங்க தீக்குளிச்சு தான் ஆகணும் நினைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவங்களுக்காக வேண்டி சொசைட்டியில் வைக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி நாங்கள் இதுக்கு வர்த்து தான் சொல்லி அவங்க வந்து தே ஹாவ் டு எவ்ரி டே தே ஹாவ் டு ப்ரூவ். They are held at a standards that are so unfair.
ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கிற லீவேயோ ப்ரிவிலேஜோ எதுவுமே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டோ எதுவுமே இவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு தப்பும் மைக்ரோஸ்கோப் கீழே தான் வைக்கப்படும். அந்த அந்த வீட்டில் அவர் வந்ததுலேருந்து ஒருத்தர் கூட அவருக்காக நிற்கலை, பேசலை. நாட் ஒன் பர்சன். ஐசோலேட்டடாக தான் இருக்காரு. ட்ரை பண்ணுறாரு இங்கே பேசுறது அங்கே பேசுறதுக்கு. எங்கேயுமே அவரை அக்செப்ட் பண்ணிக்கல, ஜெல்லாகலை. அவருடைய பாடி லாங்குவேஜ் பிரச்சனை, அவருடைய லாங்குவேஜ் பிரச்சனை, அவர் பாடுற பாட்டில் பிரச்சனை, அவர் 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 பேசுகிற விதத்தில் பிரச்சனை, ரவுடித்தனம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே சீப்பான ஆளுங்கள்லாம் ஏன் வராங்க? அந்த மாதிரி வார்த்தைகளை ஒருத்தன் வந்து உக்காந்து அவ்வளோ ஓப்பனாக கேஸ்டி கிளாசிஸ்ட் மென்டாலிட்டியோட பேசிட்டு இருக்கான். அவனை 4 வாரம் பேச விட்டு கடைசியில் பிரச்சனை அனுப்பதானே அனுப்புனாங்க. எங்கே நிறுத்துனாங்க? யாருமே நிறுத்தலை. கேட்க வேண்டியவங்க கேட்கல, சப்போர்ட் பண்ண வேண்டியங்க தப்புன்னு கூட யாருக்கும் தோணலை. அதுதான் ப்ரிவிலேஜ். அங்கே யாருக்குமே இது தப்புங்கிறதே தோணலை. இது வந்து ராங், திஸ் இஸ் அக்லி, இது வந்து நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிடணும் அப்படிலாம் யாருக்குமே தோணலை. ஒரு சண்டேல ஃபைட்ல மேபி சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் பேசுறப்போ இது வந்து தப்புன்னு யாருக்குமே தோணலை. இஸ் ஹெல்ட் அட் அ ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒருத்தவங்க பண்ணினா ரவுடித்தனம் அப்படின்னு வியானாக்கு தோணுது, இன்னொருத்தவங்க பண்ணா அவங்களுக்கு அது ரவுடித்தனமா தெரியல. ஒருத்தவங்க பேசினா அவர் பேசினா பாடி ஷேமிங் ஜோக்ஸ்ன்னு எல்லாரும் சொல்ல தெரியுது. ஆனா மற்றவங்க அதே விஷயத்த மற்றவங்க பண்றப்போ அது தப்பா யாருக்குமே தோணலை. இவருடைய பாடி லாங்குவேஜும் இவருடைய லாங்குவேஜும் தப்புன்னு திவ்யாவுக்கு தோணுது. அதே ஆனா இந்த வாரம் அந்த தட்பீஸ் போய் அவன் பேர் சொல்லக்கூட எனக்கு பிடிக்கல, அவன் பண்ண விஷயத்துக்கு ஒருத்தருக்குமே அது தப்புன்னு தோணலை. எல்லாரும் சிம்பத்தைஸ் பண்றாங்க, எல்லாரும் அவர் டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த வாரம் இந்த ஒரு வாரத்துல அப்படி சேர்ன் பண்ணி விட்டுட்டாங்க அவரை. ஸோ அவருக்கு யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்த பிரவீன், அந்த பிரவீன் ராஜ் சொல்றேன், ஒரு ஹிண்ட், வாட் இஸ் தட், வாட் இஸ் ஹி சேயிங்? 3 நாள் கழிச்சு சொல்லுவாரு. அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு தெரியாத அங்க என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி ஒரு இடத்துல அவர் உட்காந்துருக்காரு, சுத்தி என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு? எவ்வளோ கஷ்டம் மென்டலி, எவ்வளோ யோசிச்சு பாருங்க. 3 மாசம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சப்போர்ட்டா பேசுறதுக்கு, நம்மளுடைய வியூ பாயிண்ட பாக்குறதுக்கு யாரும் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. வந்து நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் விட எனக்கு விட்டோ சொன்ன மாதிரி அந்த ஆள் மேலதான் செம கோபம் வருது எனக்கு. எனவே விடுங்க, இதுதான் நடக்கும், இதுதான் நடந்துட்டே இருக்கும். என்னன்னா இதையும் மீறி நம்ம எனக்கு என்ன ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு, இது நிஜமாவே உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த அளவு டாப் 6க்காவது உள்ள விட்டாங்களே. ஏன்னா முதலே எப்படின்னா பிராண்ட் பண்ணி ஏதோ பண்ணி இதாக பண்ணி வெளியில தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அங்கேருந்து வர ஆட்களை வந்து ஒரு கொண்டு வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அப்புறம் அனுப்பிடுறது. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க சீசனுக்கு. இந்த ஒரு தடவை தான் இவர் உடச்சிட்டு மேலே வந்திருக்காரு. ஏன்னா கேமரே கிடையாது அவருக்கு கேமுங்கிறதே தெரியாது. அவர் தான் அந்த வீட்டில் எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருந்தார். யாருக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், இவங்களை எப்படி வீழ்த்தணும்னு அந்த மாதிரி யோசிக்கிற அந்த ஒரு இதுவே இல்லையா அவருக்கு. அந்த ஒரு நர்வ் பாத்வே கிடையாது பிரெயின்ல அவருக்கு. ஹி ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். அவ்வளோ தோன்றதை பேசுறாரு, தோன்றதை பாடுறாரு. அப்பப்போ என்னென்ன எமோஷன் வருதோ அதை ரியாக்ட் பண்ணிட்டு போனார். ரியல் இவர் தான் ரியல். அங்கே இவர் ரியல், கனி ரியல். இவங்க 2 பேர் தான் அந்த வீட்டில் ரியலா நிஜமாவே அவங்க என்ன உள்ள நினைக்கிறாங்களோ அதை பேசிட்டு பிஹேவ் பண்ணிட்டு போனவங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு சோகத்தை விட கோபம் நிறைய வருது. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எதுவும் பேசிடக்கூடாது. நான் just going to hold and wait. But thank you for letting me speak. I'm sorry I cried earlier. You guys continue. நான் இறங்கிக்கிறேன் ரஞ்சித். தேங்க்ஸ். ஹோஸ்ட் கோஹோஸ்ட் அடுத்தது யாரு என்னன்னு பார்த்து டக்குன்னு சொல்லுங்க. கேவி வந்திருக்காரு, பேசுங்க கேவி. ஹாய். ஸோ இது நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது உண்மையா இருக்கக்கூடாது தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அவரு எனக்கு இது ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட் தான் எனக்கு.